சற்று முன் திமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்த தேமுதிக அமைச்சராகிறார் பிரேமலதா விஜயகாந்த். ஸ்டாலின் அதிரடி. அதாவது வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் அரசியல் கட்சிகள் தரப்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட உள்ளதாகவும் விஜய பிரபாகரன் தகவல் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இதே தொகுதியில் போட்டியிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி நடைபெற வருகிறது. அதிமுக, பாஜக கூட்டணி அமைத்து வருகின்றன. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளது. இதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என பெயரில் மாவட்டம் தோறும் சென்று மக்களை சந்தித்து பிரச்சார பயணத்தை மேற்கொண்டுள்ளார். அதேபோல தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி தரப்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தின் கீழ் உறுப்பினர் சேர்க்கை ஈடுபட்டு வருகிறது. அதேபோல் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாவட்டந்தோறும் சென்று கள ஆய்வு மேற்கொண்டு மக்களை சந்தித்து வருகிறார். அந்த வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நெருங்கும் நிலையில் கூட்டணிக்கு பல கட்சிகள் வருகை தருவார்கள் என குறிப்பிட்டு இருந்தார். தேமுதிக பொறுத்தவரையில் அதன் தலைவர் விஜயகாந்த் மறைவிற்கு பின் பல்வேறு மாற்றங்களை சந்தித்து வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும், யாருடன் கூட்டணி அமைக்கும் என்பது மக்கள் மத்தியில் பெரும் கேள்வியாகவே இருந்து வருகிறது. மேலும் வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக விஜய பிரபாகரன் பேசுகையில் மக்கள் மனதில் நம்பிக்கை விதைக்கும் வகையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சுற்றுப்பயணம் இருக்கும் என தெரிவித்துள்ளார். அதேபோல வரும் சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதேபோல் 2026 சட்டமன்ற தேர்தலில் விருத்தாச்சலம் தொகுதியில் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுவார் என்றும் தகவல்கள் தெரிவித்துள்ளன. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பிரேமலதா விஜயகாந்த் இதே தொகுதியில் போட்டியிட்ட அவர் 25,908 வாக்குகள் பெற்று டெபாசிட் இழந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆக இப்படி இருக்கும் சூழ்நிலையில்தான் கடந்த முறை அதிமுக தேர்தலில் ஏமாற்றிவிட்டது. இதனால் திமுகவுடன் தேமுதிக கூட்டணி சேர்வதற்கு சம்மதம் தெரிவித்ததாகவும் இதற்காக ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து பிரேமலதா அதிகாரப்பூர்வ அறிவிக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரத்தில் பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.